அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். இன்று 13/5/2026 ஸ்ரீ பராபவ வருடம் சித்திரை மாதம் 30ஆம் நாள் புதன்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 மணி வரை, மாலை 4:30 முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 மணி வரை, மாலை 6:30 முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் 12லிருந்து 1:30 மணி வரை. குளிகை 10:30 முதல் 12 மணி வரை. யமகண்டம் 7:30 முதல் 9 மணி வரை. இன்று பூரம் மற்றும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய சூரிய உதயம் 5:54 மேஷ லக்னத்தில். இனி இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இன்னும் நம்மளுடைய அறியாத தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்கள் வீட்டில் சுப நிகழ்வுகள் நடக்காமல் இருக்கா? அதாவது நீண்ட காலமாக நிறைய வருஷங்களாக ஒருத்தவங்க திருமணம் ஆகாமையே இருக்காங்க. நீங்கள் அதற்கான வரன் பார்த்துட்டே இருக்கீங்க, ஆனால் அமையவே இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா? எங்கெங்கேயோ போய் நான் ஏதேதோ செய்து பார்த்துட்டேன், வழிபாடு செய்து பார்த்துட்டேன், பரிகாரம் செய்து பார்த்துட்டேன், ஆனால் அதுக்கு நான் ஒரு நேரமே அமையலை அப்படின்னு வருத்தப்படுறீங்களா? இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு எந்த விதமான தோஷம் இருந்தாலும் அது நீக்கி தரப்படும். நிச்சயமாக நல்வாழ்வு அமையும். மேஷம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய விருப்பங்களை பூர்த்தி செய்து கொள்வதற்கு பொதுவாக உங்களுடைய இலக்கை நோக்கி செயல்பட வேண்டியது நல்லது. பணியை பொறுத்தவரை இன்று அறிவார்ந்த முறையில் பணி செய்தால் மட்டுமே வெற்றி காண முடியும். அதன் மூலமாக நீங்கள் பணிகளை எளிதாக மேற்கொள்வீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக துணையுடன் மோதல் ஏற்படலாம். இதனால் உறவில் பாதுகாப்பு உணர்வையும் குறைந்த நல்லிணக்கமும் காணப்படும். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை சிறப்பானதாக காணப்படாது. கூடுதல் செலவுகள் காணப்படலாம். இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் கால் வலியால் அவதிப்பட நேரிடலாம். உடற்பயிற்சி மேற்கொள்வதன் மூலமாக சிறந்த நல்ல பலனை அடையலாம். ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் நீங்கள் பதட்டப்படாமல் இருப்பது மிகவும் நல்லது. முக்கியமான முடிவுகள் எடுக்க உகந்த நாள் அல்ல. பணியை பொறுத்தவரை நீங்கள் செய்யக்கூடிய பணியும் முயற்சியும் உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தராது. உங்களுடைய பணியில் மாற்றம் காண நேரிடலாம். இது விருப்பங்களை நிறைவேற்றும். குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையுடனான வாக்குவாதம் செய்து நடக்கலாம். இதனை நீங்கள் தவிர்க்க வேண்டியது நல்லது. நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது. நீங்கள் தேவையற்ற செலவுகளை செய்ய நேரிடலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று குடும்ப நண்பர்களுடைய ஆரோக்கியத்திற்காக மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். இது உங்களுக்கு சற்று கவலையை கொடுக்கலாம். மிதுனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமைகிறது. இன்று நீங்கள் உறுதியான மனநிலையில் காணப்படுவீர்கள். நீங்களாகவே முடிவெடுப்பீர்கள். பணியை பொறுத்தவரை இன்று சிறப்பான நிலை காணப்படுகிறது. மேல் அதிகாரிகளுடைய அங்கீகாரம் கிடைக்கப் பெறுவீர்கள். புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நல்ல புரிந்துணர்வு கொண்டிருப்பீர்கள். அன்பு பெருகி காணப்படும். இருவரும் ஒன்றாக இணைந்து மகிழ்வீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று சீரானதாக இருக்கும். சேமிப்பு நிலை உயரும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பாக பராமரிக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைகிறது. கடகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு அணுகுமுறையில் உறுதி வேண்டும். இன்று அதிக பணிகள் காணப்படலாம். உங்களுடைய பணி உங்களுக்கு கவலையை கொடுப்பதாக இருக்கலாம். பணிகளை திட்டமிட்டு முறையாக மேற்கொள்ள வேண்டியது அவசியம். குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையோடு கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்புள்ளது. வாக்குவாதங்கள் நிகழ வாய்ப்புள்ளது. நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சிக்கான சிறப்பான நாள் அல்ல. இன்று நீங்கள் செலவுகளை கவனமாக கையாள வேண்டியது அவசியம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயினுடைய ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவு செய்ய நேரிடலாம். எதிர்பாராத செலவுகள் ஏற்படும் நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையலாம். சிம்மம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் புதிய நண்பர்களை பெறுவீர்கள். இதனால் உங்களுடைய சமூக வட்டாரம் விரிவடையும். நீங்கள் புகழ் அடைவீர்கள். நல்ல நிலைமையை அடைவீர்கள். பணியை பொறுத்தவரை நீங்கள் உங்களுடைய விஷயங்களை சகஜமாக எடுத்துக்கொண்டு பணிகளை முடிப்பீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையோடு சிறப்பான உறவை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பரஸ்பர புரிந்துணர்வை காரணமாக உறவில் நல்லிணக்கம் காணப்படலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும். சொத்துக்கள் அதிகரிக்கலாம். நிதி நிலைமையை சிறப்பாக வளர்த்து கொள்ள நல்ல வாய்ப்பு. இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் முழு ஆரோக்கியத்தோடு காணப்படுவீர்கள். நம்பிக்கையும் உறுதியும் உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும். கன்னிராசி நண்பர்களே, இன்றைய நாள் மன அழுத்தம் காரணமாக சில சௌகரியங்களை இழக்க நேரிடலாம். மகிழ்ச்சியோடு இருக்க பாடல்களை கேட்டுக்கொள்வது மிகவும் நல்லது.
மேலும் பணியை பொறுத்தவரை வேலைகள் பெருகி காணப்படலாம். எனவே பணிகளை திட்டமிட்டு அகற்றவேறு செய்ய வேண்டும். இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையினை சரியான முறையில் அணுகி விஷயங்களை சாதாரணமாக எடுத்துக்கொண்டால் சோர்வு மற்றும் அமைதியின்றி இருப்பதற்கு பதிலாக மகிழ்ச்சி இருக்கலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை தேவையான பணம் பெறுவதில் சிக்கல் காணப்படுகிறது. பணத்தை பொறுத்தவரை இன்று அதிர்ஷ்ட வாய்ப்பு கிடையாது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தலைவலிக்கான வாய்ப்பு உள்ளது. உங்களை நீங்கள் அமைதியாக ரிலாக்ஸாக வைத்துக்கொள்வது நல்லது. துலாம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய அன்றாட பணிகளை அதிர்ஷ்டவசமாக குறித்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். உங்களுடைய முகத்தில் காணப்படக்கூடிய உற்சாகம் பல ஆச்சரியங்களை ஏற்படுத்தலாம். பணியை பொறுத்தவரை பணி திறமைக்கான பாராட்டை பெறுவீர்கள். புதிய வேலைவாய்ப்புகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை பெற்றுக் கொடுக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் உண்மையாக நடந்து கொள்வீர்கள். இது அவருடனான நல்ல புரிந்துணர்வுக்கு வழிவகுக்கும். நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய பணம் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். பணத்தை சேமிப்பதற்கான பல வாய்ப்புகள் காணப்படுகிறது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும். மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீர்கள். விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய வளர்ச்சி உங்களுக்கு அபாரமானதாக இருக்கும். பரந்த நோக்கோடு காணப்படுவீர்கள். நீங்கள் சந்திக்கக்கூடிய தடைகளை தகர்த்து எறிவீர்கள். பணியை பொறுத்தவரை மிகுந்த சிரத்தையோடு பணியாற்றுவீர்கள். உங்களுடைய இந்த போக்கின் காரணமாக பணிகளை விரைந்து முடிப்பீர்கள். மேலதிகாரிகளின் ஆதரவையும் பாராட்டையும் பெறுவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையோடு விசுவாசமாக இருப்பீர்கள். இது உறவை பராமரிக்க உதவும். நிதி நிலைமையை பொறுத்தவரை பணவரவு அதிகமானதாக காணப்படும். வங்கி இருப்பை நன்கு பராமரிக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியத்துடனும் ஆற்றலுடனும் காணப்படுவீர்கள். தனுசு ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய நிகழ்வுகளை எளிதாக எடுத்துக்கொண்டால் இந்த நாள் நன்றாக அமையும். புதிய மனிதர்களோடு கலந்துரையாடுவீர்கள். புதிய கூட்டாளிகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பணியை பொறுத்தவரை உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை மும்முரமாக செய்வீர்கள். பணி சுமை அதிகமாக காணப்படுகிறது. நீங்கள் சாமர்த்தியமாக அவற்றை கையாள வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையோடு கருத்து வேறுபாடு ஏற்படவும் விவாதங்கள் ஏற்படவும் வாய்ப்பு உள்ளது. இன்று உங்களது துணையோடு நீங்கள் நட்பான அணுகுமுறையை கையாள வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவிற்கான அதிர்ஷ்ட வாய்ப்பு குறைந்து காணப்படுகிறது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மன அழுத்தம் காரணமாக தலைவலிக்கான வாய்ப்பு காணப்படுகிறது. தூக்கமின்மையால் அவதிப்பட நேரிடலாம். மகரம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு தேவையற்ற கவலைகள் காரணமாக சில சௌகரியங்களை இழக்க நேரிடலாம். இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம். பணியை பொறுத்தவரை பணி சுமை உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம். பணிகளை நன்றாக திட்டமிட்டு நேரத்திற்கு அவற்றை முடிக்க வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை மனதில் ஏற்படக்கூடிய ஏமாற்றங்கள் காரணமாக துணையோடு கடுமையான வார்த்தைகளை இன்று பேச நேரிடலாம். அவ்வாறு பேசுவதை தவிர்ப்பது நல்லது. நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிக அளவில் பணம் காணப்படாது. வரவும் செலவும் இணைந்து காணப்படும். இது உங்களுக்கு வருத்தத்தை கொடுக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று நன்மை தரக்கூடிய விஷயங்களை பற்றி மட்டுமே நினைப்பது நல்லது. அது உங்களுடைய மனதை அனுகூலமாக வைத்திருக்க உதவும். கும்பம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் மிகவும் சிறப்பான நாளாக அமைகிறது. பயணங்கள் வழியில் சில நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். நீங்கள் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வீர்கள். பணியை பொறுத்தவரை உங்களுடைய பணியில் மும்முரமாக காணப்படுவீர்கள். பணி நிமித்தமான பயணங்கள் காணப்படுகிறது. குடும்பத்தை பொறுத்தவரை கருத்துக்களை துணையிடத்தில் பகிர்ந்து கொள்வதன் மூலமாக சிறப்பான நாளாக அமைகிறது. துணையோடு பயனுள்ள திட்டங்கள் பற்றி விவாதிப்பீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை சில தடைகளை கடந்த பின் உங்களுக்கு பணம் கிடைக்கும் வாய்ப்புள்ளது. வெளிநாட்டிலிருந்து நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய பணம் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும். அதை தக்க வைத்து கொள்ள நீங்கள் குளிர்ச்சியான உணவுப் பொருட்களை தவிர்க்க வேண்டியது மிகவும் நல்லது. மீனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாளினுடைய முடிவில் நீங்கள் கவலையாக காணப்படுவீர்கள். ஆனால் உங்களுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்தி கொண்டு ஆசுவாசத்தோடு இருப்பது நல்லது. பணியை பொறுத்தவரை பணிகளை இறுக்கமாக காணப்படுவதால் சிறப்போடு பணியாற்ற உகந்த நாள் அல்ல. சமயோஜித புத்தியோடு பணியாற்றினால் வெற்றி கிடைக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய மன அழுத்தத்தை துணையிடத்தில் வெளிப்படுத்துவீர்கள். இதை தவிர்ப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது. நல்லவற்றையே நினையுங்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று சேமிப்பதற்கு குறைந்த அளவு பணமே கிடைக்கும். இது உங்களுக்கு கவலையை அளிக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக இருக்காது. தலைவலிக்கான வாய்ப்பு காணப்படுகிறது.
என்ன நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை மறக்காம கிளிக் பண்ணிருங்க. நன்றி வியூவர்ஸ்.